காதோறும் ஒலித்த குரலைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த டால்தொப்பியாஸ் சில கண நேரப் பொழுது உறைந்து போய் கல்லெனத் தரையிலேயே அமர்ந்து கிடந்தான். அதன் பிறகே இந்த குரல் மிகவும் பழக்கப்பட்டதாக இருக்கிறதே என எண்ணியவன் குழப்பத்துடன் அந்த காவலனை பார்க்கலானான். என்னை தெரியவில்லையா டால்தொப்பியாஸ் என்று வினவினான் அந்த காவலன். குழப்பத்துடனே அக்காவலனையே பார்த்து கொண்டிருந்தான் டால்தொப்பியாஸ். டால்தொப்பியாஸின் குழப்பத்தை உணர்ந்த காவலன் முகத்தை மறைத்திருந்த கருப்பு துணியை விளக்கினான். அதை கண்டவுடன், செங்கோடரே, தாங்களா என ஆச்சரியமடைந்தான். ஆமாம் டால்தொப்பியாஸ், நானேதான் என சிரித்தபடியே தெரிவித்தார் செங்கோடன். சேர மன்னன் பெருஞ்சேரலாதனிடம் தோற்று இருங்கோவின் புதல்வன் யுவராஜனிடம் வானவல்லி கொடுத்தனுப்பிய ஓலையை இழந்துவிட்டோமே என எண்ணிக்கொண்டு வேதனையுடன் அமர்ந்திருந்தபோது செங்கோடர் கூறிய சொற்களை கேட்ட பிறகுத்தான் டால்தொப்பியாஸிற்கு போன உயிர் திரும்பி வந்தது. உற்சாகம் திரள எழ முயன்றான் டால்தொப்பியாஸ். அவனால் அப்போது எழ இயலவில்லை. அந்த முதியவரின் தாக்குதலினால் ஏற்பட்டிருந்த அதிர்ச்சி டால்தொப்பியாஸை நிலைகுலையச் செய்திருந்தது. அப்போதுதான் அவனுக்கு உபதளபதி வில்லவனின் நின்றுவிட்ட குரல் நினைவில் வந்தது. அவருக்கு என்ன நேர்ந்தது என எண்ணிக்கொண்டு பதறியபடி அவனை நோக்கினான் டால்தொப்பியாஸ். பேச இயலாதபடி வில்லவனின் வாய் பிளந்தபடி துணியினால் கட்டப்பட்டிருந்தது. வில்லவனிடம் சென்ற செங்கோடன் அவனது கட்டுகளை அவிழ்த்து அவனை விடுவித்தார். செங்கோடன் வில்லவனின் கையை பிடித்து தூக்க மார்பினை பிடித்து கொண்டே எழுந்து நின்றான். பெரும் சிரமப்பட்டு டால்தொப்பியாஸும் அருகில் கடந்த வேலினை பற்றிக்கொண்டு எழுந்து நின்றான். இருவரின் பார்வையும் அருகில் நின்ற அந்த பெரியவரை நோக்கி ஒரே நேரத்தில் திரும்பின. இருவரிடமும் வந்த பெரியவர், சோழ நாட்டின் படைத்தலைவர்களையும் தளபதிகளையும் தேர்ந்தெடுத்துத்தான் பொறுக்கி எடுத்திருக்கிறான் விரல்வேல் என்றார் அவர். அந்த கம்பீரமான குரலை கேட்ட பிறகு அவர் யார் என்று அடையாளம் கண்டுவிட்ட இருவரும் ஓடிச் சென்று, எங்களை மன்னித்து விடுங்கள் என்றபடியே பணிந்தனர். அவர்கள் இருவரும் பாதத்தில் பணியும் முன்பு தடுத்து நிறுத்தி வாழ்த்திய பெரியவர் தொலைவினில் ஓலையை படித்துக் கொண்டிருந்த ஊர்காவலனை நோக்கி, கரிகாலா, நம் தளபதிகளின் திறமையைப் பற்றி என்ன நினைக்கிறாய் என பெருமையுடன் வினவலானார். வாசித்து முடித்த அந்த முறிந்த பனை ஓலையை எடுத்துக்கொண்டு வந்த கரிகாலர், இவர்களை தேர்ந்தெடுத்தது நம் படைத்தலைவர் செங்கு வீரராயிற்றே. செங்கு வீரரின் படைத்தளபதிகளா சோடை போவார்கள்? ஆயுதத்தையே இனி தொடமாட்டேன் என்று பிடிவாதத்துடன் இருந்த வளவனாரை வேலினை ஏந்த வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவரது மார்பின் குருதியையும் வாளினால் சுவைத்துவிட்ட நம் வீரர்களைப் பற்றி நான் கூற என்ன இருக்கிறது என பதிலுக்கு வினவினார் புன்சிரிப்புடன் கரிகாலர். ஆம் வளவா, நீ கூறுவதும் உண்மைதான். சற்று ஏமாந்திருந்தாலும் இவர்கள் இருவரின் ஆயுதங்களும் என் மார்பில் இறங்கி இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆகிறது இப்படி வீரச் சமர் புரிந்து. உன் தந்தை இளம் பெருஞ்சென்னியும் தாத்தா அழுந்தூர் வேல் திதியனும் இப்படித்தான் பெரும் வம்புகாரர்கள். அவர்களின் உள்ளங்கைகள் எப்போதெல்லாம் அரிக்கிறதோ அப்போதெல்லாம் மாறு வேடம் விட்டு வம்பிழுக்கச் சென்று விடுவார்கள். சாதாரண படை வீரனாக பணியாற்றிய காலத்தில் நானும் அவர்களிடம் சிக்கித் தோற்றிருக்கிறேன் என்று சிரித்தபடியே கூறினார் வளவனார். அப்போது அவரது முகத்தில் பெருமையின் சாயல் தோன்றியிருந்தது. தாங்கள் தானே வைகரை கோழி கூவும் வரை உறக்கம் வருவதில்லை என்று வருந்தினீர்கள். எப்படியும் என் தமக்கை வானவல்லி புகாரை நோக்கி வருவார் என்று எதிர்பார்த்தே தங்களை இங்கு அழைத்து வந்தேன். சிறிது விளையாடலாம் என்றே நினைத்தேன். ஆனால் இருவரும் சேர்ந்து உங்களை வேலேந்த வைப்பார்கள் என்று கனவிலும் நான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்றார் கரிகாலர். சரி, வானவல்லி எங்கே? நீங்கள் மட்டும் அவசரமாக புகாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் என வினவினார் வளவனார். அப்போது கரிகாலர், நானும் கேட்க வேண்டும் என நினைத்தேன். வானவல்லி எங்கே தங்கியிருக்கிறார்? என் அக்காவை பாதுகாப்புடன் தானே தங்க வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என கேட்டார். இருவருக்கும் என்ன பதிலை அளிப்பது என குழம்பியபடி டால்தொப்பியாஸும் வில்லவனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி சற்று குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தனர். தொண்டையை கனைத்த வளவனார் அவர்கள் இருவரின் விழிகளிலும் தனது பார்வையை நிலை நிறுத்திக் கொண்டு, கேட்ட கேள்விக்கு விரைந்து பதில் கூறுங்கள் என குரலை உயர்த்தினார். அவரது அந்த மிரட்டல் எதற்கும் அஞ்சாத டால்தொப்பியாஸ் மற்றும் வில்லவனை கூட கன நேரத்திற்குள் மிரள வைத்துவிட்டு சென்றது. அன்று இருங்கோவேலை புகார் கோட்டைக்குள் அனுமதிக்க வேண்டாம் என கூறியபோது செங்கு வீரரின் கட்டளையை மீறி தங்களுக்கு அடிபணிய மாட்டேன் என்று இவரை பார்த்துதானே கூறினேன். அன்று எனக்கு துணையாக இருந்த துணிச்சல் இப்போது எங்கே சென்றது?
மனதின் அடி ஆழத்தில் ஒருவித எச்சரிக்கை உணர்வு தோன்றி அச்சமாக வளர்ந்து கொண்டிருப்பதேன் என எண்ணி குழப்பம் கலந்த ஒருவித பய உணர்வுடன் நின்று கொண்டிருந்தான் டால்தோப்பியாஸ். அப்போது சுதாரித்த வில்லவன், ஓலையில் வானவல்லி எதையும் குறிப்பிடவில்லையா என குறுக்கிட்டான். ஓலையில் வானவல்லி சகோதரி எதுவுமே குறிப்பிடவில்லை என வருத்தத்துடன் தெரிவித்தார் கரிகாலர். அந்த ஓலையை வாசித்ததிலிருந்து கரிகாலரின் முகபாவனை மாறிவிட்டிருந்ததை கவனித்த வளவனார், கரிகாலா, ஓலையை வாசித்ததிலிருந்து உன் முகத்தில் ஏன் குழப்பத்தின் குறி அதிகம் தென்படுகிறது? வானவல்லி ஓலையில் என்ன எழுதியிருக்கிறாள் என பதற்றத்துடனே வினவலானார். உடனே ஓலையை வளவனாரிடம் நீட்டினார் கரிகாலர். அதை பெற்றுக்கொண்ட வளவனார் அருகில் சாத்தனின் முன்பு எரிந்து கொண்டிருந்த விளக்கிற்கு அருகில் சென்று அதன் பஞ்சு திரியை தூண்டிவிட்டார். வெளிச்சம் சற்று அதிகமாக பரவியது. வயதாகிவிட்டிருந்ததால் அந்த குறைவான வெளிச்சத்தில் அந்த ஓலை எழுத்துக்களை வாசிக்க சிரமப்பட்டார். உடனே, செங்கோடா, பந்தத்தை எடுத்து வா என கட்டளையிட அடுத்த கணமே செங்கோடன் பந்தத்தை கொண்டு வந்து அந்த விளக்கொளியில் ஏற்றி அந்த ஓலையை படிப்பதற்கு வசதியாக பிடிக்கலானார். தீப்பந்த ஒளியின் எதிர் திசையில் முறிந்த ஓலையை தூக்கி பிடித்து ஒன்றாக பொருத்தி வாசிக்கத் தொடங்கினார் வளவனார். கரிகாலா, அழுந்தூரை தவிர மற்ற அனைத்து தேசங்களின் படைகளும் நம்மை தாக்க தயார் நிலையில் சேரமான் பெருஞ்சேரலாதனின் உத்தரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றன. பாண்டிய மன்னர் தென்னவருடன் வழக்கம் போலவே சிங்கள மன்னனும் துணைக்கு சேர்ந்திருக்கிறான். சேரநாட்டு வடக்கு எல்லையில் நிலை கொண்டிருக்கும் சேரநாட்டு நிலைப்படைகள் மீது துளுவ கள்வர்கள் தொடர்ந்து தாக்குதல் தொடுக்கட்டும். வில்லவர் மீண்டும் கல்வராக வலம் வரட்டும். எரிபறந்தெடுத்தலை தொடங்கு. வஞ்சியையும் உறைந்தையையும் நாமே முதலில் தாக்குவோம். நாம் தயாராக போதிய காலம் இருக்கிறது என்பதை வாசித்தவர் அந்த ஓலையின் நடியில் மின்னல் கீற்று வளைந்து நெளிந்து மேகங்களுக்கிடையில் பரவுவதைப் போன்று இரு கோடுகள் தீட்டப்பட்டிருப்பதை கவனித்தபோது அவரது முகத்தில் சிறு புன்னகை ஒன்று தோன்றி மறைந்துவிட்டு சென்றது. அந்த ஓலையை வாசித்ததும் வளவனாரின் முகத்திலும் குழப்பம் குடிகொண்டு விட்டது. கரிகாலருக்கு அருகில் வந்து நின்றவர் எதுவும் பேசாமல் குழப்பத்துடனே நின்று கொண்டிருந்தார். வளவனாரே பேசட்டும் என எண்ணிய மற்றவர்களும் அமைதி காத்தனர். அருகில் நின்ற டால்தோப்பியாசிடம், என்ன நடந்தது, விவரமாக கூறு என கட்டளையிட்டார். புகாரில் இருந்து கிளம்பிச் சென்றது முதல் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறத் தொடங்கினான் டால்தோப்பியாஸ். உறைந்தைக்கும் வஞ்சிக்கும் இடையில் ஒரு குடிசையில் மூவரும் தங்கியது. அவ்வப்போது வானவல்லி இருவரையும் தனித்திருக்க வைத்துவிட்டு அவள் மட்டும் புறவியில் தனியாகச் சென்றது. பிறகு சில கிழமை கழித்து இரவில் பணிப்பெண் ஒருவர் ஓலையுடன் வந்து அவர்களை சந்தித்தது. அதன் பிறகு சாவடி சத்திரத்தில் வேந்தனின் ஓலையை திருடியது என மேலோட்டமாக தெரிவித்தான் டால்தோப்பியாஸ். அவன் அருகில் வில்லவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். அவன் கூறிய அனைத்தையும் கேட்ட வளவனார், அவ்வப்போது புறவியில் சென்றிருக்கிறாள் என்கிறாயே, எங்கே சென்றாள் என வினவினார் வளவனார். எங்களுக்கு தெரியாது ஐயா. யாரை சந்திக்க என்றாவது தெரியுமா? பணிப்பெண் ஒருத்தி இரவில் வந்ததாகவும் அதன் பிறகே இருங்கோவின் ஒற்றன் வேந்தன் வானவல்லியுடன் சாவடிக்கு வந்ததாகவும் தெரிவித்தாயே, அந்த பணிப்பெண்ணை உறைந்தையிலிருந்து அனுப்பி வைத்தது யார்? தெரியாது. டால்தோப்பியாஸ், உனக்கு என்னதான் தெரியும்? அதையாவது கூறி தொலை என்று எரிச்சலுடன் தெரிவித்தார் வளவனார். அந்த பணிப்பெண்ணிடம் ஒரு முறை வானவல்லி அண்ணனை நேரில் சந்திப்பதாக தெரிவித்து விடு என்று மட்டும் கூற கேட்டேன். மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாது என்றான் டால்தோப்பியாஸ். வானவல்லியும் வில்லவனும் வேளக்கார படைத்தலைவர் காலனை பற்றிய தகவலை மிகவும் இரகசியமாகவே வைத்திருந்தார்கள். டால்தோப்பியாசிற்கு கூட அவள் தெரிவிக்கவில்லை. வானவல்லி சில முறை உறைந்தை வரை சென்று காலனை சந்தித்துவிட்டு வந்திருந்தாள். ஒருமுறை காலனும் முத்துக்களை விற்கும் வணிகனைப் போன்று வானவல்லியின் இருப்பிடத்திற்கு வந்து தகவலை பரிமாறிக்கொண்டிருந்தான். வானவல்லி யாரை சந்திக்க செல்கிறாள் என அறிய முயன்றும் டால்தோப்பியாசினால் எதையும் சாதிக்க இயலவில்லை. வில்லவன் அனைத்தையும் அறிந்து வைத்திருந்தான். ஆனால் டால்தோப்பியாசிடம் எதையும் கூறிக்கொள்ளவில்லை. வானவல்லி யாரையோ அண்ணன் என்று அழைத்தாள் என டால்தோப்பியாஸ் கூறியதும் வளவனாருக்கு தன் மகன் திவ்யனின் நினைவு வந்துவிட்டது. அவரது மனதில் பாசம் மேலோங்கி கவலை சூழத் தொடங்கியது. அவரது மாறிய முகபாவனை அவரது துயரத்தை அனைவருக்கும் எடுத்துக் காட்டியது. சற்று நேரம் அவ்விடத்தை மீண்டும் மௌனம் கவ்விக்கொண்டது.
கையில் இருந்த ஓலையை காட்டிக்கொண்டே வளவனார், இந்த ஓலையில் எந்த தகவலும் முறையாக இல்லை. மாறாக அனைவருக்கும் கட்டளைகள் மட்டுமே நிறைந்திருக்கிறது. டால்தோபியாஸ், வேந்தன் கொண்டு வந்த ஓலையிலிருந்து என்ன அறிந்து கொண்டீர்கள்? அந்த ஓலை எங்கே என்றார் கோபத்துடன். அந்த ஓலையை வானவல்லி தீக்கிரையாக்கிவிட்டார். என்ன, ஓலையை எரித்து விட்டாளா? அவரது கோபம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. சரி, அந்த ஓலையை தான் கொண்டு வரவில்லை. அந்த ஓலையில் என்ன செய்தி இருந்தது என்றாவது கூறு. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. வாய்ப்பு கிடைக்கவில்லையா? ஆம். ஓலையை நீ பார்த்தாய்தானே? ஆம். பிறகு ஏன் வாசிக்கவில்லை? தங்கள் திருக்கரங்களில் அந்த ஓலை தவழ்ந்தாலும் உங்களால் அதை வாசித்திருக்க இயலுமா என்பது சந்தேகமே. டால்தோபியாஸ், என்ன பிதற்றுகிறாய் நீ? ஆம், அந்த ஓலை அனைவராலும் வாசிக்க இயலாத அளவிற்கு பழங்கால வைதீகர்களின் மறைமொழியில் எழுதப்பட்டிருந்தது. வானவல்லி சகோதரி கடும் சிரமப்பட்டே அதை வாசித்தார். என்ன செய்தி என கேட்டபோது, சோழ நாட்டின் நடுவை சுமந்து செல்லும் ஓலை என்றும் காவிரியை குருதியாறாக மாற வைக்கும் திட்டம் என்று மட்டுமே எங்களுக்கு பதில் கிடைத்தது. மற்றபடி அவர் எதையுமே தெரிவிக்கவில்லை. அவள் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள்? தன் போக்கிற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாள். கைப்பற்றிய ஓலையையும் செய்தியையும் தந்திரமாக மறைத்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியலிலும் போரிலும் அனுபவம் பெற்ற அமைச்சர்கள், படைதளபதிகள் என பலர் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நேற்று வந்தவளுக்கு பணிய வேண்டுமா? ஓலையில் கட்டளையை மட்டும் எழுதி அனுப்பியிருக்கிறாள் என்றால் அவளது மனதில் எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும் என டால்தோபியாசிடம் சீறினார் வளவனார். வளவனாருக்கு ஆரம்பம் முதலே படைத்தலைவர் பொறுப்பை வானவல்லி ஏற்றது மனதை நெருடிக் கொண்டிருந்தது. அதிலும் அறிந்து கொண்ட ரகசியத்தை அவள் மறைத்துவிட்டது அவரது கோபத்தை பல மடங்கு கிளப்பியிருந்தது. அதுவரை அமைதியாக நின்ற கரிகாலர், ஐயா, கோபம் வேண்டாம். என் தமக்கை பொறுப்பேற்ற நாள் முதலாக தாங்கள் அவர் மீது கடும் கோபத்திலே இருக்கிறீர்கள். அதற்கு காரணம் அவர் மீதான அக்கறைதானே தவிர வேறொன்றுமில்லை. அவருக்கு எதுவும் நேராது. நான் செங்கோடரின் வீட்டில் அடிபட்டு கிடந்தபோது எங்களை தாக்க வந்த உறைந்தை வீரர்களை நோக்கி அவர் எரிந்த குறுவாளை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு இந்த கவலை தோன்றியிருக்காது. கவலை வேண்டாம் வளவனாரே, என் தமக்கையால் நிச்சயம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலும் என்றார் நம்பிக்கையுடன். வளவா, நான் எதை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறேன்? நீ எதை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறாய்? எனக்கு தெரியும், அவள் ஒரு நாளும் எதிரிகளிடம் சிக்கிக்கொள்ள மாட்டாள் என்று. தற்காப்பு யுக்திகள் அனைத்தையும் கசடர பயின்றிருக்கிறாள். குருவாளையும் வளரியையும் அவளைப் போன்று எரிந்தவர்களை நான் கண்டதில்லை. எனது கவலை அவளை பற்றியது அல்ல. தவறான தலைமை அனைத்தையும் நாசப்படுத்திவிடும் வளவா. எனக்கு என் மகளை விட இந்த நாட்டை பற்றியும் இதை தாங்கி நிற்கும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை பற்றியும் தான் கவலை. தவறான குறுக்கீடு போரில் அனைவரையும் நிர்கதியாக்கிவிடும். அவளது ஓலையை நீயும் வாசித்தாய்தானே? அவளது முதிர்ச்சியற்ற அனுபவம் பைத்தியக்காரத்தனமான கட்டளைகளாக வெளிப்பட்டிருக்கிறது இந்த ஓலையில் என்ற அவரது முகத்தில் கோபமும் சீற்றமும் பல மடங்கு பெருகிக் கொண்டிருந்தது. ஐயா, ஆம் கரிகாலா, ஓலையை இன்னொரு முறை வாசித்துப்பார் என்று கட்டளையிட்டார் வளவனார். செங்கோடர் மீண்டும் தீப்பந்தத்தை உயர்த்த கரிகாலர் மீண்டும் அதை வாசிக்கலானார். வாசித்தவர் வளவனாரின் முகத்தையே பார்த்தபடி நின்றிருந்தார். கரிகாலா, அழுந்தூரை தவிர மற்ற அனைத்து மன்னர்களும் நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். பழைய செய்தியை அறிந்து கொள்ளத்தானா அங்கு அவள் சென்றாள் என வளவனாரின் குரல் இகழ்ச்சியுடன் ஒலித்தன. சிறிது சிந்தித்த கரிகாலர் ஓலையை அவரிடமே கொடுத்து, நீங்கள் இன்னொரு முறை வாசித்து பாருங்கள் என்றார். அதைத்தான் முன்பே வாசித்து விட்டேனே. பரவாயில்லை, இன்னொரு முறை வாசிப்பதால் நம் குடி ஒன்றும் மூழ்கிவிடாதே. கரிகாலரின் கட்டளையை மீற இயலாத வளவனார் அந்த ஓலையை மற்றொரு முறை வாசித்தார். ஏதாவது உங்களுக்கு புலப்படுகிறதா என வினவினார் கரிகாலர். அதுதான் முன்பே தெரிவித்தேனே, மட்டமான கட்டளைகளை தாங்கி வந்திருக்கும் ஓலை என்று. ஐயா, கோபப்படாமல் ஓலையை பற்றி சிந்தித்துப் பாருங்கள். இரு வேந்தர்கள், மற்ற குறுநில மன்னர்கள் அனைவரும் நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதை நாம் முன்பே அறிவோம். ஆனால் அவர்கள் அனைவரும் போருக்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை நாம் அறிவோமா? பாண்டியனுக்கு துணையாக சிங்கள தேசமும் நம்மை எதிர்க்க துணிந்திருக்கிறது.
கீழே கடலில் நமது ஆதிக்கத்தை அவர்கள் விரும்பவில்லை என்பதை இந்த ஓலை நமக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஓலையோடு வந்திருக்கும் செய்தி இது மட்டுமல்ல. வேறு என்ன? நாம் நிலப்போருக்கு மட்டுமல்லாமல் கடற்போருக்கும் சேர்த்து தயாராக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். என்ன? ஆமையா, சிங்கள மன்னன் வங்க நசியதிச்சன் நம்மை எதிர்க்க துணிந்திருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? சேனை உதவியையா இருங்கோவிற்கு அளிக்கப் போகிறான்? இல்லை, அவனது கடற்படையை அளிக்கப் போகிறான். சேரரிடமும் பாண்டியரிடமும் தான் பெரும் எண்ணிக்கையிலான கலங்கள் இருக்கின்றன. சிங்கள கலங்களும் சேர்ந்து கொண்டால் நம்மை எளிதில் தோற்கடித்து விடலாம் என்பது அவர்களின் கணிப்பு. அதைத்தான் என் தமக்கை குறிப்பினால் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கரிகாலா, கடற்போரும் ஒரே நேரத்தில் மூண்டால் நம்மால் தாக்குப்பிடிக்க இயலுமா? ஐயா, கவலை வேண்டாம். தங்கள் மகள்தான் முதலில் தாக்குவது நாமத்தான் இருப்போம். போதிய காலம் இருக்கிறது என்றிருக்கிறாரே, அப்புறம் எதற்கு உங்களுக்கு கவலை? இந்த ஓலையை நீ நம்புகிறாயா? ஆம் வளவனாரே. துளுவ கள்வர்கள் சேர நாட்டின் வடக்கு எல்லையை தாக்கட்டும் என கட்டளையிடுகிறாள். துளுவர்கள் இவளது ஏவலாளிகள் என்று எண்ணியிருக்கிறாளா? அது மட்டுமல்ல, எரிப்பறந்தெடுத்தலை தொடங்க சொல்லி இருக்கிறாள். எரிப்பறந்தெடுத்தல் என்பதன் அர்த்தத்தை அவள் அறிவாளா என்றபோது கோபம் அதிகமாகி கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார். அந்த மங்கிய நிலவொளியும் தீப்பந்தமும் அவரது கோபத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தது. வளவனாரின் கோபம் நியாயமானது என்றே அங்கிருந்த வீரர்கள், தளபதிகள் என அனைவரும் நினைத்தனர். அமைதியாக புன்னகையுடன் அவரது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்து அவரது கோபத்தை கட்டுப்படுத்திய கரிகாலர், எரிப்பறந்தெடுத்தல் என்பதன் அர்த்தத்தை தாங்களே தான் கூறுங்களேன் என்றார் பணிவுடன். வளவா, அண்டை நாட்டினை கைப்பற்ற நினைக்கும் அரசன்தான் எரிப்பறந்தெடுத்தலை தொடங்குவான். தன் படையை பெருக்கிய பிறகே எதிரி அரசனை கோட்டையிலிருந்து வெளியேற்ற எரிப்பறந்தெடுத்தலை முன்னெடுப்பானே ஒழிய, நம்மை போன்று நாட்டை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனும் நெருக்கடியில் இருப்பவர்கள் ஒரு நாளும் எரிப்பறந்தெடுத்தலை தொடங்க மாட்டார்கள். நாம் இன்னும் போருக்கு சரியாக தயாராகவில்லை. இந்த நிலையில் நாம் எரிப்பறந்தெடுத்தலை தொடங்கினால் என்ன ஆகும் என்று தெரியுமா? என்ன ஆகும்? அலட்சியத்துடன் வினவினார் கரிகாலர். என்ன ஆகும் என்றா வினவுகிறாய்? ஆம், அருகில் இவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த செங்கோடரிடம், செங்கோடா, நாம் இந்த சூழ்நிலையில் எரிப்பறந்தெடுத்தலை தொடங்கினால் அதன் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீயே கூறு என கட்டளையிட்டார் வளவனார். இந்த நிலையில் நாம் எரிப்பறந்தெடுத்தலை மேற்கொண்டால் போருக்கு தயாராக இருக்கும் எதிரிகளின் நிலைகள் நம்மை ஒரே மூச்சில் அழித்து ஒழித்துவிடும். இப்போது நாம் அமைதியாக இருப்பதே சாலச் சிறந்தது. கேட்டாயா கரிகாலா? வாழ்நாள் முழுவதும் போரை பற்றியும் நாட்டை பற்றியும் மட்டுமே சிந்தித்த செங்கு வீரனை போன்று வானவல்லியால் ஒரு நாளும் ஆகிவிட முடியாது. உணர்ச்சி வேகத்தில் அவள் அன்று முடிவெடுத்தாள். நீயும் தலையாட்டியதனால் வந்திருக்கும் நிலைதான் இது என்று கூறி முடித்தபோது அங்கு மீண்டும் மௌனம் குடிகொண்டது. அதனுள் வேறு அர்த்தம் ஏதாவது பொதிந்திருக்கிறதா என்று கரிகாலர் அந்த ஓலையையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அப்போது வளவனார், துளுவ கள்வர்கள் எப்போது சேர நாட்டின் நிலைப்படையை தாக்கட்டும் என கூறினாளோ அப்போதே அவளது அரசியல் ஞானம் சூனியம் என்று வெளிப்பட்டு விட்டது. வளவா, இந்த ஓலையினால் எந்த பயனும் இல்லை, அதை தூக்கி எறி என்று ஆவேசத்துடன் கூறினார் வளவனார். அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே கரிகாலரின் முகத்தில் எதையோ அறிந்துவிட்ட மகிழ்ச்சி தோன்ற மீண்டும் தீப்பந்த ஒளியில் அந்த ஓலையை மீண்டும் வாசிக்கலானார். வளவனாரே, சற்று முன் என்ன கூறினீர்கள் என ஆர்வத்துடன் வேக்கலானார். நமக்கு எப்படி துளுவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றேன். ஓலையை வளவனாரிடம் கொடுத்த கரிகாலர், நீங்கள் கூறியதற்கு அடுத்திருக்கும் வரியை படித்து பாருங்கள் என்றார். ஓலையை வாங்கி அடுத்த வரியை வாசிக்கலானார். வில்லவர் மீண்டும் கல்வராக மாறட்டும் என்றார். இப்போது புரிகிறதா வளவனாரே? எதையோ அறிந்து கொண்டது போலவும் அறியாதவரை போலவும் இடைநிலையில் சிந்தித்தபடியே நின்றார் வளவனார். அப்போது கரிகாலர், ஐயா, சேர நாட்டின் வடக்கு எல்லையை தாக்கப் போவது துளுவ கள்வர்கள் அல்ல, நம் உபபடை தளபதி வில்லவன் தான் என்றபோது அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள். அப்படியெனில், ஆம் வளவனாரே, சேர எல்லையை தாக்கப் போவது கள்வன் வில்லவன்தான். சேரன் பெருஞ்சேரலாதனுக்கு வடக்கிலிருந்தே கள்வர்கள் கூட்டம் தாக்குகிறார்கள் என்ற செய்தி பரப்பப்படும். நம்மை தாக்க தயாராகி கொண்டிருக்கும் படைக்கும் தலைமை வகிக்கப் போவதும் சேரன் பெருஞ்சேரலாதன் தான். தங்கள் புதல்வியின் திட்டம் உங்களுக்கு எப்போது புரிகிறதா
அண்டை நாட்டை தாக்குவதை விட தன் நாட்டை காப்பதையே எந்த அரசனும் முதன்மையானதாக நினைப்பான். ஆக பெருஞ்சேரலாதனை தாமதப்படுத்தினால் நாமும் போருக்கு தயாராக காலம் கிடைக்கும். அப்படித்தானே கூறுகிறாய்? ஆம் வளவனாரே, வில்லவனே முதலில் எரிபறந்தெடுத்தலை தொடங்குவார். எதிரிகளை குழப்புவோம். அவர்களின் குழப்பத்திற்கு இடையில் நாம் வலிமையுடன் தயாராவோம். அதன் பிறகு நானே எரிபறந்தெடுத்தலை முன்னிட்டு நடத்தி எதிரிகளின் கோட்டையை தாக்கும் உழிஞைப் போரை நடத்தி அவர்களை போருக்கு அழைக்கிறேன். அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வோம் என்றார் ஆவேசத்துடன். சரி, நம் திட்டப்படிதான் அனைத்தும் நடைபெறும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? சேரன் பெருஞ்சேரலாதன் பெரும் புத்திசாலி. அவனை ஏமாற்று என்பது சாதாரண காரியம் அல்ல வளவா என வளவனார் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த டால்தோபியாஸ், ஐயா, அந்த பணிக்காகத்தான் தங்கள் புதல்வியார் வஞ்சிக்கு சென்றிருக்கிறார் என்றான் அமைதியாக. எங்கே எங்கே? பதற்றத்துடனே வினவினார் வளவனார். வஞ்சிக்கு சென்றிருக்கிறார். சேரமானை சந்தித்துவிட்டு திரும்பவும் வேந்தனை இடைமறிப்பதற்காக. அவளது அபாயகரமான திட்டத்தை அறிந்தும் நீங்கள் எப்படி அவளை தனியாக அனுப்பலாம் என்று வெகுண்டெழுந்தார் வளவனார். மன்னிக்கவும் ஐயா, நாங்கள் மன்றாடினோம், பலனில்லை என்றான் டால்தோபியாஸ். அப்போது வில்லவன், எனது ஊகம் மட்டும் சரியாக இருந்தால் வானவல்லி வஞ்சிக்கு மட்டும் சென்று திரும்ப மாட்டாள் என்றான். என்ன என ஒரு சேர அனைவரிடமிருந்தும் வெளிப்பட்டது. ஆம், வஞ்சியில் வேந்தனை சந்தித்து விட்டதும் வானவல்லி நேராக உறைந்தைக்கு செல்வாள் என்பது என் கணிப்பு. உறைந்தைக்கா? பதற்றத்துடன் வினவினார் கரிகாலர். அங்கு எதற்கு? ஆவேசத்துடன் வினவினார் வளவனார். அங்கு எதற்கு செல்வாள்? இருங்கோவேளை சந்திப்பதற்காகத்தான். வில்லவன் கூறியதை கேட்டதும் அனைவரும் அக்கணம் உறைந்து போனார்கள். கரிகாலா, நேரமில்லை. எந்த பணியை செய்தாலும் நாம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என கட்டளையிட்டார் வளவனார். அப்போது கரிகாலர், டால்தோபியாஸ், இன்றிலிருந்து புகார் காவல் உன் பொறுப்பு. அதை இன்னும் பலப்படுத்து. உணவு பொருள்களையும் சேகரித்து தொடங்கிவிடு என்றவர் அருகில் இருந்த வில்லவனிடம், உன் கள்ள நாட்டில் தேர்ந்த கல்வர்களை பொறுக்கிக்கொள். டால்தோபியாசிடம் 100 புறவிகளையும் வேண்டிய பொன்னையும் பெற்றுக்கொள். ஓலையில் குறிப்பிட்டிருக்கும் பணியை தொடங்கு என்றவர், குமரா, இங்கே வா என அழைத்தார். குமரா என்ற சொல்லை கேட்டதும் ஆர்வத்துடன் திரும்பினான் டால்தோபியாஸ். தோளில் குருதிக்கட்டுடன் கரிகாலரின் முன் வந்து நின்றான் பரதவன் குமரன். அவனை பார்த்ததும், நண்பா, உன்னையா நான் தாக்கினேன், மன்னித்துவிடு என வேண்டினான் வருத்தத்துடன். டால்தோபியாஸ் வாழ்வீச்சில் விழுப்புண்படுதல் பெருமை மிகுந்ததுதானே என்றான் புன்னகையுடன். அப்போது வளவனார், வாழ் வீசும்போது தன் நண்பன் என்பதற்காக தாமதித்து பரிவு காட்டினால் இந்த கதிதான் ஏற்படும் என வசையாடினார். வேறு யார் யார் இங்கு வந்திருப்பது? ஆர்வத்துடன் வினவினான் டால்தோபியாஸ். பரதவன் குமரன் எதையோ கூற வாயை திறந்தான். அதற்குள் கரிகாலர், டால்தோபியாஸ், உன் விசாரிப்புகளை அப்புறம் வைத்துக் கொள்கிறாயா என மிரட்டல் கலந்த பணிவுடன் கேட்கலானார். மன்னித்து விடுங்கள் அரசே. சிறிது நேரம் அமைதியாக நின்ற கரிகாலர், குமரா, 3 நாடுகளின் வலிமை வாய்ந்த கடற்படையை நாம் எதிர்க்க வேண்டியிருக்கிறது. கால அவகாசம் நமக்கு மிகவும் குறைவு. எப்படியும் அதிகபட்சம் இன்னும் 6 மாத காலம் நமக்கு கிடைக்கலாம். அதன் பிறகு எதிரிகளின் களங்கள் புகார் கடலை முற்றுகையிடுவதை நம்மால் தடுக்க இயலாது. அவர்களை எதிர்த்தே ஆக வேண்டும். கடலோடும் பரதவர்களுக்கு போர் பயிற்சியை இன்று முதல் தொடங்கு. போர்க்களங்களின் எண்ணிக்கையும் பெருகட்டும். மீன்பிடி படகுகள் அனைத்தும் சமயத்தில் போர்க்களங்களாக மாற்றப்படட்டும் என்று கட்டளையிட்டார் கரிகாலர். அரசே, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். தாங்கள் எனக்கும் டால்தோபியாசிற்கும் இட்ட பணிகள் அனைத்தும் ஏற்கனவே செங்கு வீரரின் உத்தரவின் பேரில் செய்து முடித்து விட்டோம். புகாரை ஒட்டுமொத்த தென்னகமும் சேர்ந்து தாக்கினாலும் குறைந்தது 3 வருடங்களுக்காவது நம்மால் அவர்களை தாக்குப்பிடிக்க முடியும். உணவு தானியங்களையும் ஏற்கனவே சேர்த்து வைத்து விட்டோம். இந்த போர் இப்படித்தான் நடைபெறும் என்பதை முன்பே ஊகித்து தகுந்த கட்டளைகளை நம் படைத்தலைவர் வழங்கிய பிறகே நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றான் பரதவன் குமரன். அப்போது அவனது விழிகள் 2ம் ஈரமாகியதை அனைவரும் உணரவே செய்தனர். ஆமாம் குமரா, நம் படைத்தலைவர் ஒரு தீர்க்கதரிசிதான். இந்த இக்கட்டான நிலையில் அவரை நாம் பிரிந்து விட்டோம். அவர் இருந்திருந்தால் இந்நேரம் போரின் முடிவு எழுதப்பட்டிருக்கும். நான் செய்த தவறினால் அவரை இழந்துவிட்டேன். போரில் கிடைக்கும் வெற்றி திருமகளை நாம் நம் படைத்தலைவருக்கு அர்ப்பணிப்போம் என்றார் ஆவேசத்துடன். நிச்சயமாக என்றனர் அனைவரும். நல்லது என்றபடியே வளவனாரை நோக்கிய கரிகாலர், என் மாமாவுடன் சேர்ந்து நம் நாட்டில் இருக்கும் குடிகளை திரட்டுங்கள்.
திரட்டுவது மட்டுமல்லாமல் தகுந்த பயிற்சிகளையும் விரைந்து வழங்குங்கள் ஐயா என்றவர் கையை தட்டினார். அருகில் மரத்தின் பின்னால் மறைந்து நின்ற அவரது வெண்ணிற புறவி அவருக்கு முன் ஓடி வந்து நின்றது. ஒரே தாவலாக அதன் மீது தாவி அடுத்த சில கிழமைகளுக்கு என்னை யாரும் தேட வேண்டாம் என கூறியவர் அடுத்த கணம் அங்கிருந்து மறைந்தார். அவர் சென்ற பாதையில் புழுதி மட்டும் கிளம்பியிருந்தது. கரிகாலர் அங்கிருந்து மறைந்த அடுத்த கணம் ஊருக்குள் சேவல் ஒன்று கூவும் சத்தம் இவர்களுக்கு கேட்டது. இங்கிருந்தால் இனி நாம் மக்கள் பார்வையில் அகப்பட்டு விடுவோம், புகாருக்கு விரைவோம் என வளவனார் கூற அனைவரும் அவரவர் புறவியில் ஏறி பயணத்தை தொடங்கினார்கள். அப்போது வில்லவனிடம், அன்று இரும்பிடர் தலையரும் பொன்பட்சிக் கலவை பற்றியே உன்னை சுட்டிக்காட்டி புகழ்ந்தார். இன்றும் அதே பொன்பட்சிக் கலவையே கரிகாலர் முதன்மைப்படுத்தி உங்களை இடைமறித்தார். அப்படி பொன்பட்சியில் என்னதான் செய்தீர்கள் என ஆர்வத்துடன் வினவினான் டால்தொப்பியாஸ். வில்லவன் கூறப்போவதை கேட்க பரதவன் குமரனும் ஆவலோடு அவர்களுடன் இணைந்து கொண்டான். மூவரின் புறவியும் மெதுவாகவே சென்று கொண்டிருந்தன. டால்தொப்பியாஸ் கூறியதை கேட்டதும் சிரித்த வில்லவன், டால்தொப்பியாஸ், கரிகாலர் மட்டுமல்ல, காவல் காக்கும் காவலர்களின் உயர்ந்த நோக்கம் எது என்று கேட்டால் என்னை கையும் களவுமாக பிடிப்பதே என்று கூறுவார்கள். இன்று கல்வனே காவல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்ட நிலை என வருந்தினான். டால்தொப்பியாஸ் கேட்ட கேள்விக்குரிய பதில் இல்லையே இது. இடைமறித்தான் குமரன். மன்னிக்கவும் குமரா, களவு என்பது இரவில் பறக்கும் வௌவாலின் தடத்தினை போன்றது. அதன் தடத்தினை யாராலும் அறியவே இயலாது. அதே போன்றுதான் களவும் இருக்க வேண்டும். எங்களுக்கும் சில நெறிமுறைகள், கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு நாளும் நாங்கள் களவு கொண்ட முறையை மற்றவர்களுக்கு விவரிப்பதில்லை. நீங்கள் என்னிடம் கேட்பதை விட மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதே சிறந்தது என கூறியவன் புறவியின் நடிவயிற்றில் வலது காலால் ஒரு தட்டு தட்டினான். அடுத்த கணம் வில்லில் இருந்து புறப்படும் அம்பினை போன்று அவனது புறவி மட்டும் இருவரையும் முந்திவிட்டு புழுதி பறக்க அங்கிருந்து விரைந்து சென்றது. டால்தொப்பியாசும் பரதவன் குமரனும் முன்னால் சென்ற வில்லவனையே அதிர்ச்சி கலந்த புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள்.